சிறப்புடன் சீரும் சிறப்புடன் துவங்கி வைக்கிறார் அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து. பிக் பிளேயர் இந்த மேட்ச்ல இருக்காங்க. விறுவிறுப்பான ஒரு ஆட்டம். PPL சீசன் 8 பல பேரோட ஒரு கனவு இந்த ஆட்டம் இன்னைக்கு நிறைவேற போகுது. ஆல் தி பெஸ்ட் காய்ஸ். நன்றி 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 அண்ணா. எங்கள் அண்ணன் அகஸ்டின் பாபு அவர்களை PPL சீசன் 8 அவர்களை கௌரவிக்கும் விதமாக கேப்டன் கௌஷிக் மற்றும் முனி அவர்கள் நினைவு பரிசாக வழங்குகிறார். PPL சீசன் 8 ஃபர்ஸ்ட் மேட்ச். நன்றி நன்றிண்ணா. நினைவு பரிசு நெக்ஸ்ட் இயர் இதை விட இன்னும் பெட்டராக செய்யறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார் எங்கள் அண்ணன் அகஸ்டின் பாபு மற்றும் பாஸ்கர் அவர்களே. அப்போ நம்ம சீஃப் கெஸ்ட் வச்சு டாஸ் போட்டுடலாம். அதாவது டீம் கேப்டன் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வாங்க. என்ன கௌஷி? முதல் ஆட்டம் டாஸ் போடுறாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் Tails a call. Ireland won the toss. Thank you. ரொம்ப நன்றி நன்றி நன்றிண்ணா. நன்றி நன்றி அண்ணா. இப்பதான் க்ளோஸ் பண்றேன். இந்த முதல் போட்டி நடு நோஸ் மற்றும் அப்பு செல்லக்குட்டி அப்பு வந்திருக்காரு. இந்த போட்டியை துவங்கி வைக்க வருகை தந்த எங்கள் அண்ணன் அகஸ்டின் பாபு மற்றும் பாஸ்கர் அவர்களை நன்றியுடன் தெரிவித்து அணியனுப்புகிறோம். தினேஷ் யங்ஸ்டர்ஸ் ஏஜ் 15 அவர் எப்பவுமே எங்க தான் இருப்பாரு. பாருங்க இங்க சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர் மாதிரி இருக்காரு. ஆனா அயர்லாந்து பிளேயர்ன்றாங்க அவரு. சீசன் 8 ஸ்டார்ட் ஆக போகுது மேட்ச். இந்த போட்டியை LI ஸ்போர்ட்ஸ்ல நீங்க லைவ் பார்க்கலாம். அயர்லாந்து டிசிஷன் கொஞ்சம் சொல்லிடுங்க. அயர்லாந்து கேப்டன் உங்க டீம் டிஸ்கஷன் அதுக்கப்புறமா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிசிஷன் சொல்லிடுங்க. அப்படியா? ஓகே ஓகே. First match.
ஃபர்ஸ்ட் மேட்ச் அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து. குட் கால். இங்கிலாந்து வின் த டாஸ். ஆனால் ஸ்கோர் போடுறது ரெண்டு டீமோட பிளேயர்ஸ் ரெடியா இருங்க. வலைப்பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் இங்கிலாந்து மற்றும் அயர்லாந்து இந்த மேட்ச்ல மோத போறாங்க. இந்த மேட்ச்க்கு நடுவராக இருந்திருக்கும் நவாஸ் மற்றும் அவர்களை வருக என வரவேற்கிறோம். இங்கிலாந்து win the toss. First match PPL season 8 ஓட first match. இங்கிலாந்து டாஸ் வின் பண்ணியிருக்காங்க. 8 ஓவர் கொண்ட போட்டி. அனைத்து போட்டிகளும் நியூ பால்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எல்லா மேட்சுமே நியூ பால் மட்டும்தான். ரூல்ஸ் எல்லா டீமுக்கும் ஒன்று. எந்த ஒரு ஆர்குமெண்ட்டும் இருக்கக்கூடாது. நன்றி ஹரி. காயப்பட்ட ஹரி. இந்த மேட்சை லைவ்ல நீங்க பார்க்கலாம். எல்ஐ ஸ்போர்ட்ஸ் ஸ்கோர்ஸ். ஃபர்ஸ்ட் மேட்ச் அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து. உங்க டீமோட பிளேயர்ஸ் எல்லாம் ரெடியா இருங்க. இங்கிலாந்து win the toss. Choose to bowl first.
ஃபர்ஸ்ட் மேட்ச் டாஸை வின் பண்ணி சூஸ் பண்ணியிருக்காங்க, பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க இங்கிலாந்து. ரெண்டு டீமும் நல்ல ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் இருக்காங்க. எல்லா மேட்சுமே நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ், பிக் ஹிட்டர்ஸ் அண்ட் யங்ஸ்டர்ஸ். நீங்க எதிர்பார்த்ததுக்கும் மேல ஸ்கோர்ஸ் வரும். நல்ல ஒரு பிளேயர்ஸ். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, பார்க்கவே நல்லா இருக்கு இந்த மேட்சோட ஃபயர். தினிகா, பாஷா, தமிழ், BRD, பரத் டெய்லி கிரவுண்டுக்கு வெளியே இருந்தா இன்னைக்கு கிரவுண்டு உள்ள வந்திருக்காரு, களத்தில் கலக்க போறாருன்னு நினைக்கிறேன். எல்லா பிளேயர்ஸ்க்கும் ஆல் தி பெஸ்ட். ஃபர்ஸ்ட் மேட்ச் அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து. ஃபர்ஸ்ட் 2 ஓவர் பவர் பிளே. சர்க்கிளுக்கு வெளியே 2 பிளேயர்ஸ் கண்டிப்பா நிக்க வைக்கணும். 2 ஓவர்கள் பவர் பிளே. செக் 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 செக். ஹலோ ஹலோ. முதல்ல உங்களுடைய இந்த டீம் பிளேயர்ஸ் 2 டீம் பிளேயர்ஸ் உங்களுடைய பேட் எல்லாம் கரெக்டாக பார்த்துங்க. உங்கள் திங்ஸு எல்லாம் உங்கள் இதே வச்சுங்க, யார்கிட்டையும் கொடுக்காதீங்க. அப்புறம் பேட்லாம் மிஸ் ஆச்சா ரொம்ப கஷ்டம். ஒரே இதுவே வச்சுங்க எல்லா பேட்லாம். முதல் போட்டி அயர்லாந்து இங்கிலாந்து. ஓகே, நடுவர் நவாஸ் லைனை மிதிச்சாலே அவுட். பேக்ல இருக்க ஸ்டிக். இந்த மேட்சுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்கு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நிறைய இருக்கு. பாஷா ஃபர்ஸ்ட் மேட்ச் இங்கிலாந்து மற்றும் அயர்லாந்து. இங்கிலாந்து டாஸை வின் பண்ணி பவுலிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. பவுலிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைக்கிறாங்க டீமில், அதனால அவங்க பவுலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பிகாஸ் இங்கே மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது, இங்கே ப்ளே பண்ணுறவங்க கொஞ்சம் ஸ்டாப் பண்ணலாம். பிகாஸ் அங்கே செட்டில்கார்க் விளையாடிட்டு இருக்காங்க. பிகாஸ் உங்களுக்கு தான் சொல்கிறேன், செட்டில்கார்க் விளையாடுறவங்க கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க, மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ரவுண்ட் ஃபுல்லாக ரன் இருக்கு. தேங்க்யூ விஜய், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் ஓப்பனிங் பிளேயர் ரவீம் மற்றும் விஜய். மேட்சை கொஞ்சம் குயிக்காக ஸ்டார்ட் பண்ணலாம், பட் ஓப்பனிங் தான் டிலே ஆகிடுச்சு.
இந்த மேட்சோட நடுவர் அயர்லாந்துடைய ஃபர்ஸ்ட் மேட்ச் அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து. 2 பிளேயர்ஸ் வெளியே இருக்கணும். மேட்சோட ஃபர்ஸ்ட் பால் கார்த்தி ஸ்டார்ட் பண்றாரு. இது முதல் பந்து. ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஒரு பந்து வீச்சு, ஓட்டம் எதுவும் இல்லை. டாட். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அருவி மற்றும் விஜய். சீசன் 8 டிபிஎல் சீசன் 8 முதல் ஆட்டம். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்ட்ரைக்ல அருவி இருக்காரு. பிரம்மாண்டமான ஒரு ஃபீல்டிங், என்ன ஒரு டஃப் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பால் மற்றும் செகண்ட் பால் டாட். நல்ல ஒரு டீம் எஃபர்ட். ஃபுல்லா யங்ஸ்டர்ஸா இருக்காங்க, ஸ்டார் பிளேயர்ஸ். சின்ன ஒரு ஃபீல்ட் சேஞ்சிங்க. ஒரு ரன் மட்டும். தம்பி சைக்கிள் எடுத்து கொஞ்சம் வெளியே போயிடுப்பா. தம்பி சைக்கிள் எடுத்துட்டு அப்படிக்கா போயிடு, வெளியே போயிடு. தேங்க்யூ தேங்க்யூ. 3 பந்துகள் வீசப்பட்டுள்ளன, ஒரு ரன் மட்டுமே. விஜய் பிக் ஹிட்டர். இந்த மேட்சோட நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட்ல வரக்கூடிய விஜய் களத்துல வந்திருக்காரு. நல்ல ஒரு ஆட்டோவே, ஒரு ஓட்டம். ஒரு ரன், மீண்டும் ஒரு ரன். ஒரு ரன்னா கலெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. டீம் உள்ள ஃபயரா இருக்காங்க. என்ன ஒரு சவுண்டா இருக்குதுங்க உள்ள. இந்த மேட்ச் நீங்க பார்க்கணும், எல்ஐ ஸ்போர்ட்ஸ்ல பார்க்கலாம் லைவ்ல. ஐடியா நல்ல ஒரு ஃபீல்டிங், கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். நல்ல ஒரு ட்ரை, நல்ல ட்ரை அது பாஷா, நல்ல ட்ரை. இந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் கண்டிப்பா பாராட்டி ஆகணும். எல்லா சைடும் லைன் அம்பர் இருக்காங்க. நல்ல ஒரு ஃபீல்ட் செட், நல்ல ஒரு ட்ரை. பெஸ்ட் கேட்சா இருந்திருக்கும் அந்த மேட்ச்ல. இருந்த கேட்சை பிடிச்சிருந்தாருன்னா இந்த சீசன்ல ஒரு பெஸ்ட் கேட்சா இருந்திருக்கும். மீண்டும் தூக்கி யாரா, வாட் a ஷாட். என்ன இது, மேட்ச் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் ஓவர் தான் போது 2 ஷாட், அதுவும் அருவியிடம் இருந்து. பிக் ஹிட்டர், தள்ளியும் ஆட தெரியும் தூக்கி ஆடிக்க தெரியும்ட்டு அடிச்சு கிளப்பிட்டு இருக்காருங்க களத்துல. 2 ஷாட் ஆடி இருக்காரு ஃபர்ஸ்ட் ஓவர்லயே. நியூ பால் த கேம். ஆனா அந்த பால் அப்படி இல்லை. ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 14 runs, 1 over 14 runs. 14. ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 14. நடுவர் அவர்களே, பவுண்டரி லைனை தாண்டி வெளியே பிடிச்சினா பால். நெக்ஸ்ட் அந்த பாலை செக் பண்ணிட்டு நீங்க பவுலரை வைக்கலாம்.
இரண்டாவது ஓவரை வீச வந்துள்ளார் பப்ளு செலப்பிள்ளை. இந்த கிரவுண்டோட ஒரு யங்ஸ்டர்ஸ் வளர்ந்து வரும் பிளேயர்ல ஒரு தலைமை தாங்கக்கூடிய ஒரு பிளேயர். இவர் ஆல்ரவுண்டர். இவர் ஒரு பயங்கரமான பவுலர் பப்ளு வந்திருக்காரு. 2 பவுண்டரி போயிருக்கு. பட் இந்த ஓவர்ல என்ன பண்ண போறாங்க, இங்கிலாந்து கம்பேக் கொடுக்கறாங்களா பார்க்கலாம். வைட் என்ற நடுவர் இருக்க நன்றி நடுவரே. சீசன் 8 டிபிஎல் சீசன் 8 மாபெரும் கிரிக்கெட் திருவிழா. மீண்டும் ஒரு தூக்கி ஓட்ட பந்து 1-2. பாஷா பால தேடியே பிடிக்கிறாருங்க. ஒரு சைட்ல இருந்தாலும் பாஷா கவர் பண்ணிடுறாரு. மாணிக் பாஷா. இந்த ஃபீல்டிங்கில் அவர் தான் பாஷா நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பவுண்டரியை ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணாரு. அதுக்கே அவருக்கு பாராட்டு. ஒரு டாட், நல்ல ஒரு ட்ரை. நல்ல முறையிலே வீசப்பட்ட பந்து வந்துட்டாருங்க களத்துல பப்ளு. மீண்டும் தூக்கல்ல வந்து நல்ல ஒரு ஃபீல் செட்டுங்க. நல்ல ஒரு கேட்ச் ட்ரை பண்ணியிருக்காரு. இது கொஞ்சம் கஷ்டமான கேட்ச் தான். அந்த பிளேயருக்கு பாராட்டு, வாழ்த்துக்கள். ஏன்னா அந்த பக்கம் பவுண்டரி அடிச்சுட்டே இருக்காங்க. இவங்க விட்டது மேட்சா கேட்சா பார்க்கலாம். ஏன்னா ஒரு பிக் ஹிட்டர் நியூ பால்லே அவுட் ஆஃப் ஸ்டேடியம் அடிச்சிருக்காரு. ஒரு நல்ல விக்கெட்டை மிஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் இதுக்கு ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய அளவுக்கு அவரோட பேட்டிங்கை பார்க்கணும். ஒரு லைஃப் கிடைச்சிருக்கு அருவிக்கு. ஒரு விக்கெட்டை மிஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பால்னே தெரியலங்க. இது அந்த மாதிரி ஒரு பால் போட்டிருக்காரு. ஜோக் பால். அதுல ஒரு இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கு. நல்ல ட்ரைங்க. அங்க டைரக்ட் ட்ரை பண்ணாருங்க. நிறைய மேட்ச் அவர் அந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அதனால அவரோட ரூல் படி அவர் ட்ரை பண்றாரு. மஞ்சா என்ன ஒரு ஃபீல்ட் செட். ஒவ்வொரு பாலுக்கும் ஒவ்வொரு ஃபீல்டர் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்க. பாஷா கிட்ட போய் பால விட்டுட்டாங்க. மீண்டும் ஒரு சின்ன இருக்கு. அருவிக்கு லைஃப் இருக்கு. இன்னைக்கு வரும்போது நல்ல ஒரு ப்ளே பண்ணிட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். கேட்ச்ல டிராப், ஒவ்வொருத்தர மிஸ்ஸிங். 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 2 ஓவர் முடிவிலே அணியின் எண்ணிக்கை 19. 2 overs 19 runs. பப்ளு தனது அணிக்காக மிகவும் சிறப்பாக பந்து வீசினார். அடுத்த பவுலர் பாலாஜி, நீங்களே சொல்லுங்க அடுத்த பவுலர் யாருன்னு. அழகு ஆஃப் கட், லெக் கட் இருக்கிற 5 பேர்ல 6 கட்டு போடக்கூடிய பிளேயர் ஒரு அழகு. மேட்சோட 3வது ஓவர். 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை விக்கெட் இழப்பின்றி 19 ரன்ஸ். விஜய் மற்றும் அருவி 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. விக்கெட்டே எடுக்கல. நான் ஸ்ட்ரைக்ல இருக்கிற விஜயா இருக்கட்டும், ஸ்ட்ரைக்ல இருக்க அருவியா இருக்கட்டும், களத்துல கலக்கிட்டு இருக்காங்க.
நல்ல பால். என்னங்க என்ன நடக்குது? நல்ல ஒரு பால். டாட். அழகு அவரோட ஃபர்ஸ்ட் பால்லே டாட்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. தூக்கி போட்டிருக்காருங்க. சொன்ன ஃபர்ஸ்ட்லயே சொல்லியாச்சு இந்த பிளேயரை பத்தி. 5 விரல் இருக்க கையில 6 கட்டு போடக்கூடிய ஒரு பிளேயர் இவரு. டிபிஎல் சீசன் 8 மாபெரும் திருவிழா. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. விக்கெட். வந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே ஃபர்ஸ்ட் அவரோட ஓவர்ல விக்கெட் எடுத்திருக்காரு. அதுவும் பிக் விக்கெட். அருவி தனது விக்கெட்டை இருந்து வெளியே செல்கிறார். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் அயர்லாந்து. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் நல்ல ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. இங்கிலாந்து கம்பேக் கொடுத்திருக்காங்க. நல்ல ஒரு கேட்ச். அருவி தனது விக்கெட்டை இழக்கிறார். அடுத்த மட்டையாளர் யார் என்று விக்கெட் கலெக்ட் பண்ற ஒரு பிளேயருங்க அவரு. இதோ வந்துவிட்டார். ஸ்ரீஹரி. நெக்ஸ்ட் ஹரி. ஒரு பிளேயர் போனா இன்னொரு பிளேயர் களத்துல கலக்கக்கூடிய பிளேயர். 2 பேருமே ரொம்ப க்ளோஸ் டு க்ளோஸ் சொல்லலாம். ஏன்னா பிக் ஹிட்டர்ஸ் 360ல ஆடக்கூடிய பிளேயர் 2 பேருமே. தம்பி சைக்கிள் வெளியே போங்கப்பா. சைக்கிள் உள்ள எடுத்துட்டு வராதீங்க. சைக்கிளை வெளியே எடுத்துருங்க. அங்க உள்ள இருக்க சைக்கிளை வெளியே எடுத்துருங்க. உள்ள சைக்கிள் நிறுத்தாதீங்க. பவுண்டரி லைனுக்கு வெளியே நிறுத்துங்க. பவுண்டரி லைனுக்கு வெளியே இங்க சைக்கிள் உள்ள நிறுத்தாதீங்க. வெளியே வாங்க தம்பி. ப்ளூ கலர் டிஷர்ட். ஓகே மேட்ச் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்ரீஹரி ஸ்ட்ரைக்ல இருக்காரு. அணியின் எண்ணிக்கை 19. 19 ரன்ஸ். நன்றி நடுவரை. ஒய் என்று நடுவர் அறிவிக்க நன்றி நன்றி நடுவர். அப்பு நடுவராக அப்பு இருக்கிறாரு. நல்ல ஒரு பந்து வீச்சு. அழகு தனது அணிக்காக சிறப்பான ஒரு பந்து வீச்சை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். டாட். டாட்டு விக்கெட்டு. இந்த பிளேயரோட மகிமை தான். நன்றி நடுவரை. ஒய்ட் என்று நடுவர் அறிவிக்க உதிரிகள் மூலம் ஒரு ரன். நன்றி நடுவரே. நீங்க வெயிட் பண்ணி கூட கொடுக்கலாம் ஒயிட் டிசிஷன். ஏன்னா 2 லைன் இருக்கு. பேட்ஸ்மேன் ஸ்டஃப்ல அவரோட டைமிங் இருக்கு. நீங்க வெயிட் பண்ணி பொறுமையாவே கொடுக்கலாம். நல்லா போட்டிருக்காருங்க. அழகு கிட்ட சின்ன ஒரு தடுமாட்டம். வெறும் ஒயிட் மட்டும்தான். புயல் இடத்துல வந்திருக்காரு. ரீச் ஆயிட்டார். நல்ல ஒரு ஃபீல்டிங் அஜய் கிட்ட இருந்து. நல்ல ஒரு த்ரோ. இந்த டீம்ல எல்லாம் டைரக்ட் ட்ரை பண்றாங்க. ஏன்னா ஒவ்வொரு விக்கெட்டும் அவங்களுக்கு ஒரு டைமண்ட் மாதிரி. அந்த டைமண்டை கலெக்ட் பண்ணி ஆகணும் அவங்க. விஜய் மற்றும் ஸ்ரீஹரி வந்து சொல்ல போனா பிக் ஹிட்டர். எல்லா சைட்லயும் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் அவரு. நல்ல ஒரு பந்து வச்சு 3 ஸ்டிக்கை விட்டு தில்லா ஆடுறாருங்க. முடிஞ்சா ஓவர். 3 ஓவர் முடிவில் 1 விக்கெட் இழப்பு இருக்கு. அணியின் எண்ணிக்கை 1 ஓவர் முடிவிலே அணியின் எண்ணிக்கை 22. 3 overs 22 runs.
22 ஒரு விக்கெட் இழப்பிற்கு. இவங்க 3 ஓவர் போட்டு ஸ்கோரை தூக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவரில் மட்டும்தான் 2 பவுண்டரி, அதுக்கப்புறம் எல்லாமே அவங்க உள்ள கட்டு கொண்டு வந்துட்டாங்க. 4 ஓவருக்கு அப்புறம் தான் நீங்கள் பிரேக் எடுக்கணும். உங்களுக்கு 4 ஓவருக்கு அப்புறம் ஒரு 1 மினிட் பிரேக் இருக்கு. 4 ஓவருக்கு முன்னாடி நீங்கள் பிரேக் எடுக்க வேணாம். பேட்ஸ்மேன் டீம் அண்ட் பவுலிங் டீம் நல்லது, நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இதை வந்துட்டாருங்க சென்னை எட்ரஸ்ன்னு சொல்லலாம். இவரை சொல்ல போனா அந்த மாதிரி ஒரு வேகத்தில் லெஃப்ட் ஹேண்ட் பவுலர். திவா தனது அணிக்காக ஃபர்ஸ்ட் பால் போட வந்திருக்காரு. ஃபீல்ட் செட் நல்லா இருக்கு. 4th ஓவர் திவா. லெட்ஸ் ஸ்டார்ட் நவ. ஃபர்ஸ்ட் பால் என்ன ஒரு பவுன்சர். கண்டிப்பா அங்க பிளேயர்ஸ் இருந்தாங்கன்னா அங்க என்ன நடந்திருக்கலாம். அச்சு ஏத்தி இருக்காருங்க இடுப்புகளை. இது ஆர்ச்சர் போட்ட பால் மாதிரி இருக்கு. ஆனா இது ஸ்டாக். ஃபாஸ்ட் பவுலர் 140 கிலோமீட்டர் போடக்கூடிய பிளேயர். ஓகே ஓகே நல்லா பண்றாங்க. நீயா நானான்ற போட்டு இங்க களத்துல கதற வைக்கிறாங்க. நல்லா போட்டிருக்காரு 2 பாலுமே. ஃபர்ஸ்ட் பாலுமே ரன் அவங்களா எடுத்துதான் கலெக்ட் பண்ணது. இந்த பால் ரொம்ப டஃப்பான பால் தான். 2 பால் நல்லா போட்டிருக்காரு திவா. ஒரு ஃபுல் டாஸ். இன்னும் ஒரு வேகம். வீசுற பந்து கையை இறங்குறதுக்குள்ள காத்து போல போய் வீசுது. பேட்ஸ்மேனால கணிக்கவும் முடியல. அந்த மாதிரி ஒரு பாலை போட்டு இருக்காரு. 3 பால் போட்டிருக்காருங்க. எனர்ஜியான ஒரு பிளேயர்ஸ் இங்கிலாந்து. மீண்டும் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. 1 2 1 மட்டுமே. நல்ல ஒரு ஃபீல். அழகு போட்டிருக்காரு. எந்த பக்கம் போடுறாருன்னு பேட்ஸ்மேன் தெரியல. ஹரி பார்க்கலாம் ஃபேஸ் பண்றாரா 2 பேரும். கிருஷ்ணா த்ரோ மிஸ் ஆகாது. கண்ணை மூடி அடிச்சாலும் அவர் கரெக்டா ஸ்டிக்கு அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் கிருஷ்ணா. ஸ்டெயின்ஸான ஒரு பிளேயர். No, not on the ball. Decision என்ன பண்றாரு, எங்க போடலான்னு சூஸ் பண்ணிட்டு இருக்காரு. லேண்ட் பண்ற லொகேஷன் பண்ணிட்டாருங்க. லேண்ட் பண்றாருங்க அவரு. அந்த பிளேயரை வச்சு செய்யலான்ட்டு. என்ன ஓவர் 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 1 விக்கெட் இழப்பிற்கு. அணியின் எண்ணிக்கை 4 ஓவர் முடிவிலே அணியின் எண்ணிக்கை 25. 4 overs 25 runs. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இங்க பிரேக் இருக்கு. ட்ரஸ்ட்புரம் நடத்தும் டிபிஎல் சீசன் 8 7 வருஷமா கண்டினியூஸா நடத்தியிருக்கோம். இது 8வது வருஷம். ஸோ 8வது வருஷமும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு. ஸோ அதுக்கு வந்துட்டு உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். சப்போர்ட் கொடுத்த நண்பர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். டிபிஎல் சீசன் 8 மாபெரும் கிரிக்கெட் திருவிழா. 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை சொல்லுப்பா நீயே.
ப்ரோ ஸ்கோர் சொல்லுங்க ப்ரோ ஸ்கோர் அம்பையர் பிரேக் முடிஞ்சிச்சு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுங்க 4 ஓவர் முடிவிலே அணியின் எண்ணிக்கை 25. 4 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 25. ஒரு விக்கெட் இழப்பு இருக்கு. நீங்க மேட்ச் ஸ்டார்ட் பண்ணலாம் நடுவர் அவர்களே. இன்னும் 4 ஓவர் இருக்கு. பார்க்கலாம் இந்த 4 ஓவருக்கு எவ்வளவு ஸ்கோர் வருது, 60 to 70 வருதா இல்ல விக்கெட் எடுக்கிறாங்களான்ட்டு. TPL sponsors Sanip's Menswear, Hyderabad Biryani, SKM Mutton Stall, Fira, Ding Dong, Yal Kalekodam, AES Publications Chulemedu, மற்றும் Sachin Sports. மற்றும் ஸ்பான்சர் ரீப்ளெக். வந்து பாருங்க அவரோட ஃபர்ஸ்ட் ஓவர் பெஸ்டா ஸ்டார்ட் பண்ணாரு. அவருக்கு செகண்ட் ஓவர் அவங்க கேப்டன் நல்ல டிசிஷன் எடுத்திருக்காரு. ரெண்டு டீமோட கேப்டனும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர்ஸ். செல்வம் அயர்லாந்து கேப்டன், இங்கிலாந்து கேப்டன் கார்த்திக். ஃபீல்ட் செட்ல ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கு. கீப்பர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பவுல் செட்லயும் ஒரு சேஞ்சஸ் இருக்கு. இங்கிலாந்து என்னென்ன புதுசா ட்ரை பண்றாங்க. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஒரு விக்கெட் இழப்பு இருக்கு. அயர்லாந்து 25 ரன்ஸ். நன்றி நடுவரே, நீங்க யோசிச்சு கொடுக்கலாம். டைம் இருக்கு. நோ இஷ்யூஸ், டைம் இருக்கு நடுவரே, பொறுமையா கொடுக்கலாம். ஒரு பால் டாட். இந்த பிளேயர் மிகவும் தாறுமாற அடிக்கக்கூடிய பிளேயர் இவரு ஃபியரி. அடிச்சாங்க தூக்கி அவரோட ஸ்ட்ரென்த்ல பவுண்டரி கலெக்ட் பண்ணிருக்காரு. அவரோட ஸ்கோர் போர்ட்ல ஆட் பண்ணிருக்காரு. இதுக்கப்புறம் பார்க்கலாம். தனது அணிக்காக மிகவும் சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கார் ஸ்ரீஹரி மற்றும் விஜய். தூக்கி அடிச்சிருக்காருங்க அஜய். நல்ல ட்ரை பண்ணிருக்காங்க. நல்ல ட்ரை தான் இது. இதோட 2வது கேட்ச் மிஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அரியோட கேட்ச் மிஸ் பண்ணாங்க. செகண்ட் ஷீயோட கேட்ச் மிஸ் பண்ணிருக்காங்க. ஒரு நல்ல ட்ரை. பால் சுத்திட்டு வந்ததுனால அவருக்கு கொஞ்சம் தெரியல. நல்ல ட்ரை. அடிச்ச பால் அவுட் ஆஃப் ஸ்டேடியம். ஆர்வன் சொல்லிட்டாரு. அவரோட கவுண்டரிய கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. நண்பரே, இந்த பால் எடுத்து கொடுத்த நண்பருக்கு விழா குழுவின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இது சீசன் 8. பிரபனா ஒரு நாய்ங்க தள்ளி வெளியே போயிடும். இது சீசன் 8 TPL திருஷ்டபுரம் பிரீமியர் லீக் நடத்தும். அடிச்ச ஷாட்டை ரீவின் பண்ணி பார்க்கணும்னா லைவ்ல எல்ஐ ஸ்போர்ட்ஸ்ல நீங்க பார்க்கலாம். ஒரு பவுண்டரி, இன்னொரு பவுண்டரி, சிக்ஸர். ஒரு கேட்சை மிஸ் பண்ணதுக்கு 10 ரன். சொல்லிட்டேன். இந்த டைமண்ட் பிளேயர் நீங்க கலெக்ட் பண்ற ஒவ்வொரு டைமண்டும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்ரீஹரி தனது அணிக்காக மிகவும் சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார். இது அவர்கிட்ட இருந்து 2வது 6, 3வது 6 எதிர்பார்க்க முடியுமா? இதோ பார்ப்போம்.
நல்லா ஆடி இருக்காருங்க. ஓகே, கேப்டன் கார்த்திக், இங்கிலாந்து கேப்டன் கார்த்திக் என்ன சேராம பார்க்கலாம். தோண்டி போயிருக்கு. நடுவரே, பால் கவுண்ட் ப்ளீஸ். பால் கவுண்ட் சொல்லுங்க. தானே இருக்கு. ஃபர்ஸ்ட் பால் வைடு, செகண்ட் பால் டாட், தேர்ட் பால் ஃபோர்த் பால் செகண்ட், அடுத்த 2 6. நன்றி நடுவரே. நன்றி நடுவரே. ஸ்கோர் ப்ளீஸ். அணியின் எண்ணிக்கை 44. 5 overs 44 runs. அதுக்குள்ள உங்க டீம் மேட்ச் என்னங்க பட்டு வந்துட்டாருங்க. 2 பவுண்டரி போட்டு கண்ட்ரோல் பண்றதுக்கு வந்திருக்காருங்க பப்ளு. நல்ல ஒரு பந்து வீச்சாளர் பப்ளு. ஜெகதீஷ், செல்லமா அவர் பப்ளுன்னு கூப்பிடுவாங்க. ஜெகதீஷ் மனிதன் பாபு, ஜெகா என்கிற பாபு. பார்க்கலாம் பவுண்டரிஸ கலெக்ட் பண்றாங்களா இல்ல இவங்க விக்கெட்டை கலெக்ட் பண்றாங்களான்னு. வந்து கேட்சா ஆறா ஆறு. என்னங்க யாரு போட்டாலும் அடிச்சுட்டே இருக்காரு. விஜய் அவரோட பேட்ல இருந்து ஃபர்ஸ்ட் பவுண்டரி. அருவி தொடர்ந்து ஸ்ரீ ஹரி அடிச்சுட்டு இருந்தாரு. இப்ப விஜயும் அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. விஜய் மற்றும் ஸ்ரீஹரி தனது அணிக்காக சேஞ்சஸ் ஆன ஒரு பால் நல்லா சேஞ்ச் பண்ணியிருக்காரு. அவரோட லைன் ஸ்ட்ரென்த் அவர் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. பேட்ஸ்மேனுக்கு ஏற்றபடி கணிச்சு போடக்கூடிய ஒரு பிளேயர் இவரு. அரை சதம் அடித்த என்ன ஒரு பவுண்டரி 6. என்ன ஒரு நல்ல ஒரு ட்ரை தான் அது. பிடிச்சிருந்தீங்கன்னா பாராட்டு மாதிரி குவிஞ்சிருக்கும். அடிக்கிற வெயில நடத்திருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃபீல் செட் அங்க நல்லா பண்றாங்க. ஃபீல் செட் நல்லா பண்றாங்க. நல்ல பவுலிங் இருக்கு. என்ன இருந்தாலும் அங்க ஸ்கோர்ல ஏறிட்டே இருக்கு. ஸ்கோர் போர்ட்ல நடுவரே என்னங்க அவ்வளவு கேட்க வந்திருக்காருங்க. ஸ்ரீஹரி பேட்டிங் பண்ணிட்டு டைமிங்கே எடுக்கலங்க. ரீச் ஆனாதான் களத்துல நிக்க முடியுன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவரோட விக்கெட் ரொம்ப மெயின். 2 பேரோட விக்கெட்டும் ரொம்ப மெயினான விக்கெட்டு. எவ்வளவு விறுவிறுப்பா போயிட்டு இருக்க மேட்ச்ல. நடுவுல எப்ப வேலு களத்துல வருவார்னு கேட்டு இருக்காங்க. வேலு மீன்ஸ் முருகன். ஸ்னிப் அடிச்ச ஷாட் மாதிரி இருக்குது. எந்த பாலை எங்க அடிக்கணும் கரெக்டா கணிச்சு அடிச்சிருக்காருங்க அவரு. நாலு பிளேயர்ஸ் தான் வெளியே நிற்கக்கூடியது. அட்மிட்டுங்க. என்ன ஒரு அடி. அடிக்கிற அடியில இலெல்லாம் கொட்டுது. அந்த மாதிரி அடி. ஒவ்வொரு ஓவருக்கும் ஒவ்வொரு பவுண்டரிஸ் கண்டிப்பா இருக்கு. அந்த பாலை கொஞ்சம் எடுத்து போட்டுருங்க ப்ளீஸ். விஜய் இங்க அவங்க கேப்டன் கூலா இருக்காரு. அயர்லாந்து கேப்டன். இங்கிலாந்து கேப்டன் ஃபயரா இருக்காரு. ஸ்கோர் ப்ளீஸ். அணி எண்ணிக்கை 76. ஸ்கோர் ப்ளீஸ். மன்னிக்கவும் 66. நின்று 66. வந்திருக்காரு விக்கெட் டேக்கர். இங்கிலாந்தோட கம்பேக் கொடுக்கக்கூடிய ஒரு பிக் பிளேயர்னு பாத்தீங்கன்னா திவா. இங்க இருக்க ஒவ்வொரு பிளேயரும் பாயிண்ட்ஸ்ல ஏலத்துக்கு எடுத்து உள்ள வந்திருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாருமே ஆக்ஷன்ல எனக்கான பிளேயர்னு தீர்மானிச்சு வரக்கூடிய பிளேயர் இவங்க. கண்டிப்பா அவங்க பாயிண்ட்ஸ் அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க நினைக்கிறேன்.
குட் ஷாட். இந்த ஆற கேட்ச் ஆனு பார்க்கலாம். பவுண்டரி பவுண்டரி 4. இன்னும் ஒரு விக்கெட்டுங்க. ஒரு விக்கெட் நினைச்சேன், அவங்க இங்க மிஸ் பண்ணிருக்காங்க. திவா நல்லா போட்டிருக்காரு. வந்து என்னங்க பிளேயர்ஸ் இல்லாத இடமா பார்த்து அடிச்சிட்டு இருக்காரு. டைமிங்கே கொடுக்காம ஒரு பவுல் பண்றாரு. ஆனா நீ என்னதான் போட்டாலும் நான் பண்றதா பண்ணுவேன்ட்டு ரெண்டு பேருமே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. கார்த்திகோட ஒரு நம்பிக்கையான ஒரு பிளேயர் நினைக்கிறேன். இங்கிலாந்து நம்பிக்கையான ஒரு பிளேயர் திவா நல்லா போட்டிருக்காருங்க. ஷாட் இல்ல, பிளேயர்ஸ் அங்க செட் பண்ணிருக்காங்க. 6 மர இலையில பட்டா 6. நின்று நின்று என்னங்க என்ன நடக்குது? கங்கா கொடுப்பாங்களா இங்கிலாந்து? பவுண்டரிஸ் போயிட்டு இருக்கு. பால் ப்ளீஸ், பால் ப்ளீஸ். கொஞ்சம் பாலை குயிக்கா எடுத்து போடுங்க. நன்றி நன்றி. பால் வந்துருச்சு, பாலை செக் பண்ணி கொடுங்க. ஸ்ரீஹரி 15 பாலுக்கு 40 ரன் அடிச்சிருக்காரு. வாட் அ ஸ்கோர்! கண்டிப்பா பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். எல்லாம் கிளாப் பண்ணலாம், இந்த பிளேயரை என்கரேஜ் பண்ணலாம். இன்னும் நல்லா ஆடக்கூடிய பிளேயர்ஸ் இவங்கலாம். கம்பா கொடுக்குற திவா. என்ன அடி அடிச்ச பாலோட சவுண்ட் எவ்வா அந்த மாதிரி ஒரு சவுண்டு கீப்பருக்கு காது கிழிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். திவாவோட ஸ்பீட் அந்த மாதிரி சென்னை எக்ஸ்பிரஸ் சொல்லலாம் இவரை. தூக்கி வச்சிருக்காங்க. ஸ்ட்ரைட் அச்சா பவுண்டரி. என்ன ஒரு ஷாட்! ரெண்டு பேருமே களத்துல கலக்கிட்டு இருக்காங்க. நாங்க எப்படி போட்டாலும் அடி போன்ற இதுல வந்துட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி நீ போடு நானும் போடு அப்படின்ற மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. பிபிஎல் சீசன் 8ஓட கலகலப்பு இது. ஃபர்ஸ்ட் மேட்ச். ஒரு பால் பவுண்டரி ஸ்டாப் பண்ணிருக்காருங்க. என்ன ஒரு ஃபீல் செட்டுங்க அங்க நல்லா பண்ணிருக்காங்க. பரவாயில்ல, டிப்பா நல்லா போட்டிருக்காரு. நடுவர் 7 ஓவர் முடிவிலே அணியின் எண்ணிக்கை 86. 7 overs 86 runs. ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை அப்போ ஸ்கோர் சொல்லுங்க. அப்போ 7 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 86. தேங்க்யூ. ஒரு விக்கெட் தாங்க இழந்திருக்காங்க. இன்னும் அந்த டீம்ல பிக் ஹிட்டர்லாம் இருக்காங்க. டேவிட் இருக்காரு, முருகன் இருக்காரு, சிவன் இருக்காரு, இன்னும் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. அவங்கள கூட்டு வராங்கன்னு பார்த்தா இங்கிலாந்து டீம் இன்னும் கொண்டு வரல. விக்கெட் எடுத்தா மட்டும்தான் அவங்களால உள்ள வர முடியும். கார்த்திக் நல்ல ஒரு பவுலிங். ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ரன்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் ஓவர் 5 பாலுக்கு 5 6 வருதா, 5 பாலுக்கு 5 விக்கெட் வருதான்னு பார்க்கலாம். 100 வின் போனாலும் அடிக்கக்கூடிய அளவுக்கு பிளேயர்ஸ் இங்கிலாந்துல இருக்காங்க. 8 ஆல்ரவுண்டர் இருக்காங்க அந்த டீம்ல. அச்சாங்க கேட்டவனே இருந்தா பவுண்டரி எடுத்துக்கோ பார்க்கலாம். நல்ல பவுண்டரி. என்னதான் அவர் ட்ரை பண்ணாலும் அவரை மீறி பால் போயிட்டே இருக்கு.
ஃபீல்ட் கொஞ்சம் ஃபீல்ட் செட்டில் நல்லா இருந்தாலும் ஃபீல்டரை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க இங்கிலாண்டில். நல்ல ஒரு பால், ஒரு பவுலர் மேலே குறை சொல்ல முடியாது. அச்சாருங்க ஸ்கிட்டு போட்டுட்டாருங்க, டாட் டாட் போட்டாருங்க. அந்த டீம் எனர்ஜியா இருக்காங்க. இங்கிலாந்து டீம் கம்பேக் ஒன்று 4 பால் தான் இருக்கு, இன்னும் 3 பால் இருக்கு எனக்கும். ஒரு ரன் மட்டுமே. நல்ல ஒரு ஃபீல் செட், குயிக்காக இருக்காங்க. சின்ன சின்ன மிஸ்டேக் மட்டும் தான் பண்ணாங்க, அதனால தான் பெரிய ஸ்கோர் அளவு வந்திருக்கு. ஓடினேன் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். ஓடுறாங்களா பார்க்கலாம். இல்ல 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 ஸ்ரீஹரி, நான் ஆடுறேன், நீ வெயிட் பண்ணி பாரு. நான் அடிக்கிறேன், நானும் அடிச்சா பவுண்டரி போகும். ஸ்ரீஹரி 18 பாலுக்கு 46 அடிச்சிருக்காரு. பார்க்கலாம். 50 அடிக்கிறார். சீசன் 2 பால் இருக்கு. அடிப்பாரா? இதோ பார்ப்போம். லாஸ்ட் பால். நல்ல பேட்டிங், நல்ல விக்கெட். கார்த்திக் தனது அணியுக்காக கடைசியில் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஸ்கோர் ப்ளீஸ். ஓவர் 8 ஓவர் முடிவிலே அணியின் எண்ணிக்கை 8 ஓவர் முடிவிலே அணியின் எண்ணிக்கை 93. 8 overs 93 runs. பெரிய ஸ்கோர் இது. எப்படி சேஸ் பண்ண போறாங்க பார்க்கலாம். நியூ பால் ப்ளீஸ். நியூ பால். ஒன் நியூ பால். யூஸ்டு பால் கொடுங்க. யூஸ்டு பால். அடிப்போலி அடிச்சு கலக்கிட்டாங்க இன்னைக்கு அயர்லாந்து டீம். ஸ்ரீஹரி மற்றும் விஜய், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நல்லா பண்ணிருக்கீங்க. உங்க டீமோட பிக் ஸ்கோர். ஓவர்ல 93. சில்வர் இருக்கு. நெக்ஸ்ட் மேட்ச் வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அயர்லாந்து ரெடியா இருக்காங்க. பாலாஜ் அந்த 1 யூஸ் பால் கொடுத்துருங்க. கிறிஸ்துபுரம் பிரீமியர் லீக் நடத்தும் மாபெரும் கிரிக்கெட் போட்டி. இது சீசன் 8. ஸ்பான்சர்ஷிப் சனி பீச் மென்ஸ்வேர், SS Hyderabad, SKM மட்டன் ஸ்டால், ஃபியரா, டிங் டாங், யாழ் கலைக்கூடம், E-Plex, AES Publications மற்றும் சச்சின் ஸ்போர்ட்ஸ். என்னமாமா
அயர்லாண்டோட ஸ்கோர் 93. நெக்ஸ்ட் மேட்ச் வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அயர்லாந்து. டாஸ் போட்டுடலாம். ரெண்டு டீமோட கேப்டன்ஸ். ஃபர்ஸ்ட் மேட்ச் வேற லெவல்ல போயிருக்கு. அதை பீட் பண்ணுவாங்களா இங்கிலாந்து? இதோ இன்னும் கொஞ்ச நேரத்தில். ஃபீல்டர்ஸ் கொஞ்சம் உள்ள போயிடுங்க. ஒரு நிமிஷம் பிரேக்கா? நடுவில் பாருங்க, ராமன் வில்லு எடுத்துன்னு வந்துட்டு இருக்காரு. சரவணன் அவர் தான் ராமன். வில்லு மாட்டின்னு வராதிங்க வேட்டையாடுறதுக்கு. இந்த போட்டிக்கு நடுவராக நாசர் மற்றும் நவாஸ் மற்றும் அப்பு. மேட்ச் ஸ்டார்ட். கிறிஸ்டபுரம் பிரீமியர் லீக் நடத்தும் சீசன் 8 இந்த போட்டிக்கு ஸ்பான்சர்ஷிப் இ பிளகின், சனிபீஸ் மென்ஸ்வேர், எஸ்எஸ் ஹைதராபாத், எஸ்கேஎம் மட்டன் ஸ்டால், ஃபியரா, டிங் டாங், யாழ் கரைக்கூடம், AES பப்ளிகேஷன் மற்றும் சச்சின் ஸ்போர்ட்ஸ். இந்த மேட்ச் குழுவின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். TPL சீசன் 8 LI ஸ்போர்ட்ஸ் நீங்க லைவ் பார்க்கலாம். LI ஸ்போர்ட்ஸ் சீசன் 8 மாபெரும் கிரிக்கெட் திருவிழா. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 93 ரன்ஸ் டார்கெட்டா கொடுத்துருக்காங்க. 94 அடிச்சா வின். நல்லா ஆடி இருக்காங்க. அயர்லாந்து பேட்டிங்ல பக்கா மாஸ் பண்ணிட்டாங்க. பவுலிங்ல என்ன பண்றாங்க பார்க்கலாம். கேப்டன் கார்த்திக் நல்லா திங்க் பண்ணியிருக்காரு. எடுத்த உடனே ஓப்பனிங்ல அதிரே பிளேயர்ஸ் இறக்கியிருக்காரு. பரத், அஜய் எல்லா இடத்துலையும் கலக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரி அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் அவரு. பரத்தும் அதே மாதிரி தான். அணியின் எண்ணிக்கை 93, 94 அடித்தால் வெற்றி. இதோ பார்ப்போம். முதல் பந்தை வீச சச்சின் ஸ்போர்ட்ஸ் செல்வம். ஃபர்ஸ்ட் மேட்ச் செகண்ட் ஹாஃப். இங்க நிறைய ரூல்ஸ் இருக்கு. பின்னாடி இருக்க லைனை தாண்டி போனா அவுட் பேட்ஸ்மேனுக்கு. ஃபர்ஸ்ட் பால் டாட். இது வந்து கெத்து மாதிரி போயிருக்கு. ஃபர்ஸ்ட் பால அவங்க நேர்ந்து விட்டுருக்காரு. நெக்ஸ்ட் பால்ல இருந்து பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் பால் சாமிக்கா? கண்டிப்பா. ஃபுட் ஆஃப் முருகன். ஆஹா, வயசானாலும் அவர் ஸ்டைல அவரோட கேம் மாறவே இல்லை. ஸ்கெட்ச் போட்டு தூக்குறாங்க, ஸ்கெட்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பிக் ஸ்கோர் அடிக்கணும். இங்கிலாந்து நல்ல ஒரு பிளேஸ் இறக்கியிருக்காங்க. அச்சாறு அண்ணாந்து பாரு, சொன்னபடி செஞ்சுட்டாருங்க. அச்சாறு அண்ணாந்து பாரு, எல்லாரும் மேல தூக்கி பார்க்க வச்சாருங்க. ஃபர்ஸ்ட் பால் அவர் எடுத்த முதல் பாலே பவுண்டரி. பரத் அனுப்பு அணிக்காக முதல் ஆரை அடித்திருக்கிறார் பரத். ஓகே, என்ன ஒரு ஸ்டைலான ஒரு பிளேயரு. 6 மணிக்கு மேல கிரவுண்டுக்கு வெளியே பார்க்கக்கூடிய பிளேயர் இன்னைக்கு களத்துல வந்திருக்காருன்னா சும்மாவா? ரெண்டாவது 93 டார்கெட், 94 அடிச்சா வின்னு. ஆனா இவங்க அடிக்கிற அடிக்க 5 ஓவர்ல முடிச்சிருவாங்க போல இருக்கு. பரத் தனது அணிக்காக மிகவும் சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார். பரத் விழா குழுவின் சார்பாக பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னதான் நீங்க இப்ப பவுண்டரி அடிச்சாலும் அயர்லாந்துல கம்பேக் கொடுக்கறதுக்கு நல்ல ஒரு பவுலர்ஸ் இருக்காங்க. ஷியரி இருக்காரு, யோகா இருக்காரு, முருகன் இருக்காரு. ஃபீல்ட் செட் சேஞ்ச் பண்றாங்க, பார்க்கலாம். கேப்டன் சிஎம் அடிக்க விட்டு எடுக்கிறாரா, எடுத்துட்டு அடிக்கிறாரா பார்க்கலாம். நல்ல ஒரு யோசனை. நன்றி நடுவரே. ஒரு ஓவர் முடிவிலே அணியின் எண்ணிக்கை 13. 1 over 13 ரன்ஸ். இதோ நெக்ஸ்ட் ஓவர் யாருன்னு பார்க்கலாம். நன்றி நன்றி. அப்போ அடுத்த போட்டிக்கு வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் நெதர்லாந்து டாஸ் போடுறாங்க. விக்கெட் இருக்காரு, விக்கெட் டேக்கர் 50 ரன் மிஸ் பண்ணியிருக்காரு ஷியரி. அவருக்கு கிடைச்ச ஸ்ட்ரைக்ல எல்லாமே தரமா செஞ்சிருக்காரு. இப்ப பவுலிங் என்ன பண்றாரு பார்க்கலாம். ஆஹா, நல்ல ஒரு பால். பரவாயில்லைங்க, அந்த பிளேயர்ஸ்க்கான ஒரு மரியாதை கண்டிப்பா இருக்கு. இங்க டாஸ் போட்டதுல வெஸ்ட் இண்டீஸ் டாஸ் வின் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி சஜஷன் கேட்போம். ட்ரை பண்ணியிருக்காரு. வா, வாட் ஆர் ட்ரைங்க. அச்சாருங்க டேவிட் முருகன். கண்டிப்பா வயசானாலும் அவரோட ஃபீல்டிங்கும் அவரோட திறமையும் குறைச்சலே கிடையாது. என்ன ஒரு ஃபீல்ட் செட், என்ன ஒரு இந்த மாதிரி பிளேயர் தாங்க வேணும் இந்த டீமுக்கு. பாருங்க, பால் பிச்சா, ஆனா நான் பாலை எடுப்பேன். டெய்லி வச்சிருக்காங்க. அவருக்கு வயசான அதிகமா, ஆனா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அதோட அதிகம். அதை இங்க ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நன்றி நன்றி முருகன் அவர்களே, நல்ல ஃபீல்ட் செட். எடுத்திருக்காருங்க. என்னங்க யோசிக்க வரங்க, நான் பண்றேன், களத்துல நான் இருக்கேன். முருகன் என்னென்னமோ ட்ரை பண்றாங்க அவங்க டீமுக்கு விக்கெட் எடுக்கிறதுக்கு. கேட்ச் ட்ரை பண்றாரு. ஒரே ஆளுங்க, அந்த 10 பேர் அங்க 10 ஆளுங்க. ஓ, வாட்டர் பால். அடிச்சுக்கோ, கையில பிடிச்சிக்கோ, அச்சுப்பிடி.
நல்லா போட்டிருக்காரு. ஓகே, இங்க கமெண்ட்ரியில் சின்ன சேஞ்சஸ். பாலாஜனா தூக்கி அடிக்கப்பட்ட பந்து இது 6 சிறந்த முறையில் அடிக்கப்பட்ட 6. அது பரத் இங்கிலாந்து அணிக்காக நல்ல முறையில் விளையாடி கொண்டிருக்கிறார். பந்து வீச்சாளர் ஸ்ரீஹரி. முதல் 2 ஓவர் பவர் பிளே ட்ரஸ்ட்புரம் பிரீமியர் லீக் நடத்தும் 8th. ஆஹா, சிறப்பான பந்து வீச்சு. நல்ல ஒரு தடுப்பாட்டு முதல்களில் ஒரு ஓட்டத்தை மிக நேர்த்தியான முறையில் ஓடி அடிக்கிறார்கள். 2 ஓவர் முடிஞ்சிச்சு. ஸ்கோர் சார் சக்தி 23. 2 ஓவர் முடிவிலே அணியின் எண்ணிக்கை 23. 12 பந்துகளிலே 23 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள் இங்கிலாந்து. 3வது ஓவரை வீசும் பந்து வீச்சாளர் யார்? அயர்லாந்தினுடைய தேட் பவுலர் மாஸ்டர் கிருபா. மூன்றாவது ஓவரை வீசும் பந்து வீச்சாளர் கிருபா. மாஸ்டர் என்கிற கிருபா அயர்லாந்து அணிக்காக 93 ஓட்டங்களை எடுத்திருக்கிறார்கள் அயர்லாந்து. 94 அடிச்சால் என்ற வெற்றி இலக்கை நோக்கி களமிறங்கி ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இங்கிலாந்து அணி. ஓபனிங் மாட்டையாளர்கள் பரத் மற்றும் அஜய். இது 3வது முதல் பந்து கிருபா. நல்ல ஒரு பந்து வீச்சு, ஓட்டம் எதுவும் இல்லை. மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வீச்சு, ஓட்டம் எதுவுமில்லை. டாட் பால். 93 இலக்கு. சொல்லுங்க சார். இல்ல அவர் மேட்ச் ஆடிட்டு இருக்காரு. அவர் மேட்ச் ஆடிட்டு இருக்காரு. வந்து கொடுக்குமா உங்களுக்கு? திரும்ப ஃபோன் பண்ண சொல்லட்டுமா? சரி சரி. சீக்கிரமாப்பா. ஒயிட் பால் என்று நடுவர் அறிவிக்க உதிரின் மூவரும் ஒரு ஓட்டம் தற்போதைய நிலையில 93 இலக்கு. 94 அடிச்சால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இங்கிலாந்து அணி. பரத் மற்றும் கிருபா. சிறந்த ஒரு பந்து வீச்சு இது. இது முதல் விக்கெட்டை இழக்கிறார்கள் இங்கிலாந்து. பரத் தன்னுடைய விக்கெட்டை இழந்து பெவிலியன் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் தற்போது நிலையில். அடுத்த மட்டையாளர் சொல்லுங்க. அடுத்த ஓவருக்கு ஓகே ஓகே. இதற்கு அடுத்த போட்டி வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் நெதர்லாந்து மோத இருக்கிறார்கள். டாஸ் போடப்பட்டதில்ல. ரெண்டு அணிக்கும் டாஸ் போடப்பட்டதில்ல. வெஸ்ட் இண்டீஸ் டாஸை வென்று முதலில் பந்து வீச தேர்வு செய்திருக்கிறார்கள்.
அடுத்த மட்டையாளர் கார்த்திக் இங்கிலாந்து அணிக்காக. தூக்கி அடிக்க வந்தது. இது கேட்ச் ஆகுமா? கேட்சை தவறு விட்டார்கள் விஜயன். தம்பி அந்த ஆஃப் சைடில் சைக்கிள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துருங்கப்பா, சீக்கிரம் வந்துருங்க ஆஃப் சைடில். மீண்டும் தூக்கி அடிக்கப்பட்டு பந்தது 6. அஜய் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் இங்கிலாந்து அணிக்காக. இந்த ஷாட் யாரும் கணிக்க முடியல, இந்த பால் எப்படி போச்சுன்னே தெரியல, அவ்வளோ ஃபாஸ்ட். சிறப்பாக விளையாடினார் அஜய். Committee. ஒயிட் பால் என்று நடுவர் அறிவிக்க உதிரின் மூலம் ஒரு ஓட்டம். மீண்டும் மோசஸ் சிசி ரஞ்சித் அவர்களே, சிறந்த ஒரு பந்து வீச்சு, ஓட்டம் எதுவுமில்லை. மீண்டும் ஒரு டாட் பால். ஓவரா? ஓவர் ஓவர் ஓவர்பா. 32. 3 ஓவர் முடிவிலே அணியின் எண்ணிக்கை 32. 3 overs 32 in England. Target 94. Who will win the matches? Ireland, England. 32. செக் செக் செக். முப்பத்தி 2 ஓட்டங்களை எடுத்திருக்கிறார்கள். 4வது ஓவர் வீசும் பந்து வீச்சாளர் அருவி. அணிக்காக 4வது ஓவரும் அவருக்கென முதல் ஓவரையும் வீச வந்திருக்கிறார். இதோ சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து. இது 2ஆக மாறுமா? இல்லை, ஒரு ஓட்டு மட்டுமே. ஃபீல்டர் விஜயன். ஒயிட் பால் என்று நடுவர் அறிவிக்க உதிரின் ஒரு ஓட்டம். தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. 6. அஜய் மிக நேர்த்தியான முறையில் அடிக்கப்பட்ட 6 அது. இந்த எல்லா டீம் மெம்பர்ஸும் கொஞ்சம் கேட்டுக்கிறேன், உங்க பேட்லாம் கொஞ்சம் கரெக்டாக பத்திரமா வச்சுக்கோங்க, அங்கங்கே வச்சுட்டு போயிடாதீங்க. உங்கள் திங்ஸ் முதல்ல இம்பார்ட்டன்ட். எதனா மிஸ் ஆயிடுச்சுன்னா கமிட்டி தான் பார்த்துக்குங்க.
மீண்டும் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து இது. 4 பார்த்து டேவிட். மீண்டும் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து இது. சிறந்த முறையில் அடிக்கப்பட்ட 4. கொஞ்சம் அந்த ஆஃப் சைடில் ஆடுறவங்க ப்ளீஸ் பிரதர்ஸ், அந்த ஸ்டிக்கெல்லாம் வச்சிருக்கீங்களே பாப்பா. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து மீண்டும். ஆஹா, சிறந்த முறையில் பிடிக்கப்பட்ட கேட்ச் அது. இல்ல போல ஏய் 6. பிளேயர்ஸ் யாருமே அங்க பேச வேணாம். தயவு செய்து 2 டீமோட பிளேயர்ஸ் வெளியே உள்ள போங்க. பிளேயர்ஸ் யாருமே அங்க பேச வேணாம். 8 டீமோட கேப்டன்ஸ் இருக்காங்க, லைன் அம்பர்ஸ் இருக்காங்க, நீங்க யாரும் பேசாதீங்க. ஏய் டீம் பிளேயர், டீம் கேப்டன்ஸ் அவங்க மட்டும் போங்க. இங்க லைவ் தானே போயிட்டு இருக்கு, அதுல பார்க்கலாம் தெரியும். இதுக்கா சொல்லிட்டோம், கரெக்டாக சொல்லிட்டோம், பவுண்டரி சொல்லிட்டோம். மற்ற யாரும் பேசாதீங்க. இங்கிலாந்து டீம், அயர்லாந்து டீம், நீங்க அப்படி வாங்க. கேப்டன்ஸ் பேசணும். கமிட்டி ரிச்சர்ட் அதுல பாரு. இங்க கேமரா லைவ்ல பாக்குறீங்களா? ஒரு நிமிஷம் எல்லாரும் இங்க வர. ஏன் அங்க போறீங்க எல்லாரும்? இந்த இங்கிலாந்து டீம் நீங்க எல்லாம் இப்படி வந்துருங்க. யாரும் அங்க போய் யாரும் பேசாதீங்க எதுவுமே. இங்க கேமரா லைவ் பார்த்துட்டு இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுல பார்த்தா தெரிஞ்சிடும். மற்றபடி எல்லாம் வாங்க. இந்த கமிட்டி மெம்பர்ஸ் மட்டும் போங்க. 2 டீம் கேப்டன்ஸ் அவ்வளவுதான். நீங்க கேப்டன் செல்வம் 2 கேப்டன் மட்டும் பேசுங்க. எப்போ டீம் ஜெர்சி போட்டு உள்ள ஆர்மிட் பண்ணா 5 ரன் மைனஸ் சொல்லியிருக்காங்க, கமிட்டியில் சொல்லியிருக்காங்க. அதனால யாரும் ஆர்மிட் பண்ணாதீங்க. இங்க லைவ்ல பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்கலாம். என்ன நான் பார்க்க கூடாது. செக் செக். அந்த கிரவுண்டுக்குள்ள கமிட்டி தவிர வேற யாரும் உள்ள போவாதீங்க. யாரும் எதுவும் பேசக்கூடாது. ஒரே செகண்ட். நடுவே கேப்டன் செல்வம் என்னாச்சு? அவுட்டா? 6 அது 6. கேப்டன் செல்வம் கேப்டன் செல்வம் இது லைவ் போயிட்டு இருக்குல்ல, 2 கேப்டன் வந்து இது பண்ணி பாரு. லைவ் பார்த்தா தான் தெரியும். மற்றபடி யாரும் பேச தேவையில்ல. நடுவர் கொடுக்கட்டும். அம்பை பேசிட்டு கொடுங்க. மற்றபடி யாரும் உள்ள போய் 2 டீம் மெம்பர்ஸ் தான். எத்தனை பாலா? 4 பால்ஸ். டீம் ஸ்கோர் வந்து 50 ஓட்டங்களை எடுத்திருக்கிறார்கள். மீண்டும் தூக்கி அடிக்கப்பட்டு வந்தது 6.
அஜய் சிறந்த ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். 11 பால்ல 37 ஓட்டங்களை எடுத்திருக்கிறார் அஜய். மீண்டும் தூக்கி அடிக்கப்பட்ட பந்தது ஆரா கேட்ச். இதற்கிடையே தன்னுடைய விக்கெட்டை இழந்து விட்டார் அஜய். அடுத்த மட்டையாளர் யார்? ஓவரா? ஓவர். தண்ணி கொஞ்சம் கொண்டு போங்க. 4 ஓவர் முடிவிலே அணியின் எண்ணிக்கை 56. தண்ணி கொடுக்க சொன்னா கமெண்ட்ரி பண்ணுகிற பாலாஜனா. 4 ஓவர் முடிவிலே அணியின் எண்ணிக்கை 4 ஓவர் முடிவிலே அணியின் எண்ணிக்கை 37. வெயிட் பண்ணுங்க, சாரி, 57. நான்கு ஓவர் முடிவிலே அணியின் எண்ணிக்கை 56. 4 overs 56 runs. இன்னும் 4 ஓவர்ல 37 ஆடணும். 4 ஓவர்ல 37 ஆடணும். அடுத்த மேட்ச் டாஸ் போடப்பட்டதுல வெஸ்ட் இண்டீஸ் டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணிருக்காங்க. தண்ணி கொடுத்த பாலாஜனாக்கு நன்றி. இதோ அடுத்த பந்து வீச்சாளர் செல்வம். நல்ல முறையிலே வீசப்பட்ட பந்து, சிறந்த ஒரு பந்து வீச்சு. தற்போது இந்த போட்டியை நம்மளுடைய வட்ட செயலாளர் மோகனன் கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறார். தற்போது இந்த நிலையிலே சிறந்த ஒரு பந்து வீச்சு. இதற்கு ஒரு ஓட்டத்தை மிக நேர்த்தியான முறையில் ஓடி எடுத்திருக்கிறார்கள் கார்த்திக் மற்றும் பபு. தற்போது களத்திலே பந்து வீச்சாளர் செல்வம், ஐலண்ட் கேப்டன். 93 இலக்கு, 94 அடிச்சால் என்ற வெற்றி இலக்கை நோக்கி ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இங்கிலாந்து அணி. சிறந்த ஒரு பந்து வீச்சு, ஓட்டுனதும் இல்லை, டாட் பால். பயங்கரமா போட்டுட்டு இருக்காரு செல்வண்ணா போலிங்க. கடந்த ஒரு வாரமா தீவிர வலைப்பயிற்சியில் இருந்தார் அவரு. அதனால எல்லாருமே எல்லா டீம் பிளேயர்ஸும் நல்ல பிராக்டிஸ். என்ன பண்ணி சொல்ற? மீண்டும் சிறந்த ஒரு பந்து வீச்சு. இதற்கிடையே இது இரண்டாக மாறுமா? இல்லை, ஒரு ஓட்டும் நல்ல ஃபீல்டர் விஜயன். மீண்டும் தூக்கி அடிக்கிற பந்தது மாஸ்டர் கேட்சை தவற விட்டார். இரண்டாவது லைஃப் கார்த்திகை. மூக்கு மேல ராஜான்னு பார்த்தா ராஜா. மூக்கு மேல குஜாவாயிடுச்சு பாலாஜனா. இரண்டாவது லைஃப் கார்த்திகே. the catch dropped. ஃபர்ஸ்ட் ஒரு விஜயன் ஒரு கேட்ச் விட்டாரு. இப்போது மாஸ்டர் கிருபா. நல்ல போலிங் கேப்டன் செல்வம்.
மீண்டும் தூக்கி அடிக்கப்பட்டது 6-4 4 4 runs. ரிவர்ஷிப் முறையிலே அடிக்கப்பட்ட 4 அது பப்ளு. 5 ஓவர் முடிவிலே அணியின் எண்ணிக்கை 63. 5 overs 63 runs. இன்னும் 18 பந்துகளிலே 31. 18 balls 31 needed. This England. Who win the matches? The Ireland, the England. பார்க்கலாம், அயர்லாண்டா இங்கிலாண்டா எல்லாமே லேண்டு தான். 5 ஓவர் முடிவிலே அணியின் எண்ணிக்கை 63. 6வது ஓவர் வீசும் பந்து வீச்சாளர் கிருபா. 63. 5 overs 63 6-3. இன்னும் 18 பந்துகளிலே 31 இலக்கு இங்கிலாந்துக்கு. இன்னும் 18 பால் 31. balls 31 needed. England versus Ireland. White ball முதல் பந்தை அகல பந்தாக வீசியிருக்கிறார் கிருபன். இன்னும் 30 ஓட்டங்கள் எடுக்க வேண்டிய நிலை. 18 balls 30. மீண்டும் ஒரு சிறந்த ஒரு பந்து வீச்சு, ஓட்டம் எதுவுமில்லை. பால் தூக்கி அடிக்கப்பட்டு வந்தது. 6 TPL season 8 மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்சோட எண்ட் வந்திருக்கோம். கார்த்திக் தனது அணியின் வெற்றி பாதைக்கு வழிநடத்தி செல்கிறார். கார்த்திக் பிக் ஹிட்டர். வாட் அ டாட்! நீ அடிச்ச ஒரு பவுண்டரி, நெக்ஸ்ட் நான் போடுறேன் டாட். மேட்ச் நல்லா விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. பெரிய ஸ்கோராக இருந்தாலும் ஈஸியாக சேஸ் பண்ணுறாங்க. நல்லா களத்தில் கலக்கிட்டார் அஜய். வெல் பேட்டிங். இருக்காங்க இங்கிலாந்து பிளேயர்ஸ், எனர்ஜியா இருக்காங்க, நல்ல எனர்ஜியா இருக்காங்க இங்கிலாந்து பிளேயர்ஸ். மீண்டும் தூக்கடிக்கப்பட வந்து ஒரு லைஃப் கொடுத்துருக்காருங்க. அதுவும் இந்த மாதிரி ஒரு பிளேயருக்கு டிராப்பா, இதெல்லாம் ரொம்ப என்ன நம்ப முடியல. இன்னும் அவர் கையில தான் பால் மிஸ் ஆகுறது வாய்ப்பே இல்லை. என்னங்க இது, ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா இருக்கு கேம்ல. ஃபீல் செட் பண்றாங்க. அந்த கேட்சை பிடிச்சிருந்தாருன்னா கேம் எப்படியான திரும்பி இருக்கும். ஒரு நல்ல கேட்சா வந்திருக்கும் அந்த மேட்சோட. விஜய் கிட்ட மேட்சா கேட்சான்னு பார்க்கலாம். ஏன்னா கார்த்திக் ஸ்ட்ரைக்ல இருக்காரு. ஓகே, நல்லா போட்டிருக்காருங்க. ஒவ்வொரு டாட்டுக்கும் ப்ரெஷர் ஏறிட்டே இருக்கு. பிபி ப்ரெஷர் ஏறிட்டே இருக்கு. இங்கிலாந்து டீமுக்கு கத்திட்டு இருக்காங்க. What a shot! ஓகே, காமா கூலா இருக்காரு. பரவாயில்ல, ஒரு கேட்ச மிஸ் பண்ணிட்டான். என்ன அடுத்த கேட்ச கண்டிப்பா பிடிச்சிருவாரு.
Full bowling. Okay, பரவாயில்ல. Go please. 74. 74. இன்னும் 12 பந்துகளிலே 20 ஓட்டங்கள் எடுக்க வேண்டிய நிலை இங்கிலாந்துக்கு. 2 overs 20. 20. 12 balls 20. இந்த நீடாடு இங்கிலாந்து இந்த அயர்லாந்து இன்னும் 12 பந்துகளிலே 20 ஓட்டங்கள் எடுக்க வேண்டிய நிலை. இரண்டு ஓவரில் 20 ஓட்டம். ஃபர்ஸ்ட் மேட்ச் இவ்வளவு ஃபயரா இருக்கு. இன்னும் அப்கமிங்ல நிறைய மேட்சஸ் இருக்கு. இந்த மேட்சஸை நீங்க எல்ஐ ஸ்போர்ட்ஸ்ல லைவ்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் மேட்ச் வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் நெதர்லாந்து. நெதர்லாந்து கேப்டன் கோபி மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் கேப்டன் வெங்கி. ஓகே 6 ஓவர் வந்திருக்காரு. 74. இன்னும் 12 பந்துகளிலே 20 ஓட்டங்கள் எடுக்க வேண்டிய நிலை. இங்கிலாந்து மற்றும் அயர்லாந்து மோடும் முதல் போட்டி 93 இலக்கு 94 அடிச்சால் என்ற வெற்றி இலக்கை நோக்கி களமிறங்கி ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இங்கிலாந்து அணி. இன்னும் 12 பால்ல 20. இது WS ஸ்ரீஹரி. நல்ல ஒரு பந்து வீச்சு, ஓட்டம் எதுவுமில்லை. டாட் பால். கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? அவா தளபதி. மீண்டும் ஒரு சிறந்த பந்து வீச்சு. இதற்கிடையிலே ஒரு விக்கெட் இழக்கிறார்கள். வந்த உடனே எடுத்துட்டாருங்க அவரோட விக்கெட்டை. அடுத்த மட்டையாளர் யார்? பாஷாவா, திவாவா, கிருஷ்ணாவா? திவா அடுத்த மட்டையாளர். திவா இங்கிலாந்து அணியிலே டேஞ்சர் சதீஷ் இருக்கிறாரு. அவர் எப்ப ஆடுவாரு? அங்க இருக்க வெளியே போயிடுங்க. அந்த ஸ்டிக் வச்சிருக்கீங்களா பிரதர்? கார்த்தி, சுரேஷ், அந்த ஸ்டெப் ஆஃப் சைடுல லாஸ்ட் 2 ஓவர் அங்க பிளேயர் போக சொல்றாங்க. ப்ளீஸ் நெதர்லாந்து ஆஃப் சைடுல ஆறீங்களே. நெதர்லாந்து உங்க டீம் பிளேயர்ஸ் அங்க போக கூடாது. இங்க பந்தல் இருக்கு, இங்க தான் இருக்கணுமா? டிபிஎல் கமிட்டியோட ரூல்ல எதுவும் இருக்கு. எல்லா டீமும் இங்க தான் இருக்கணும். டிபிஎல் கமிட்டி சொல்றது இட் இஸ் நாட். மோசஸ் சிசி இங்க தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நீங்க மட்டும் அங்க உட்காருங்க. இதோ திவா ஸ்ட்ரைக்ல ஷிஹரி. திவா அடிச்சா 6. பாரு இந்த மேட்சை. ஒரு பந்து வச்சு இது ஒரு ஓட்டம் மட்டுமே. ஃபைசல் சிறந்த ஒரு ஃபீல்டர். ஜார்ஜ் ஜாண்டி ரோஸ் மாதிரி பிடிப்பாரு. இன்னும் 9 பந்துகளிலே 19 ஓட்டங்கள் எடுக்க வேண்டிய நிலை இங்கிலாந்துக்கு. 9 balls 19. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து இது. What a shot! The game of the shot. What a shot! Still gonna be shot here. 6. What a wow! Match தன்வசம் எடுத்துட்டு வந்திருக்காருங்க. தான் கேப்டன் மேட்ச், கேப்டன் இன்னிங்ஸ் நினைக்கிறேன். ஏதோ பண்றாங்க பார்க்கலாம். இங்கிலாந்து மேட்சை லாஸ் பண்ண கூடாதுன்னு டஃப் பண்ணிட்டு இருக்காங்க. மீண்டும் எல்லா டீம் கம்யூனிகேஷன் இங்க ஒருத்தர் மிஸ் பண்ணாலும் இன்னொருத்தர் பிடிச்சிட்டாரு. ஓகே நல்லா ஆடி இருக்காரு கார்த்திகா, பாராட்டு. நல்ல கேட்ச் அங்க பிடிச்சதுக்கு அவங்க டீமுக்கும் பாராட்டு. விக்கெட் இழந்து விட்டார். சுபாஷ் ஷபாஷ் என்ற முறையில் கேட்ச் பிடிச்சிருக்காரு. ஓகே ஓகே நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன். என் டைம் இல்லை, நெக்ஸ்ட் மேட்ச் நடத்தணும். கொஞ்சம் குயிக்காக மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு விக்கெட் தான்.
ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்கோர். இன்னும் 7 பந்துகளிலே மஞ்சா ப்ரோ 13 ஓட்டங்கள். 7 பால்ல 13 ஓட்டங்கள். செக் செக். Seven எங்கள் மஞ்சா balls. ப்ரோ 13 needed in the England. எங்கள் மஞ்சா ப்ரோ பெட்டி நாயகன் மஞ்சா ப்ரோ. Next batsman Krishna. Okay, ஒரு ஒன்று ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்கோர் ஃபீல்டர் கலெக்ட் பண்றாங்க. Score please. 1 over remaining. Score please. Okay, 82 ஓட்டங்கள். 82. 6 பந்துகள். 6 பால்ல 12. இன்னும் கண்டிப்பா, 6 கண்டிப்பா. balls 12. யார் போட போறா? 6 பாலுக்கு 12 ரன். இவங்க நினைச்சாங்கன்னா 2 ஷாட்டு மேட்சே முடிச்சிருச்சு. அவ்வளோதான், 2 ஷாட் தான். பார்க்கலாம். அருவி வந்திருக்காரு. இந்த ஆட்டத்தை விறுவிறுப்பாக கண்காணிக்க 1000 கண்கள் கொண்ட எங்கள் வட்டம் மோகன் அண்ணனை வருக வருக என வரவேற்கிறோம். இன்னும் கடைசி 6 பந்துகளிலே ஓகே, பவுண்டரி லைன்ல இருக்காங்களா கொஞ்சம் வெளியே வந்துருங்க. 6 பாலுக்கு 12 ரன்ன்ற ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. பவுண்டரி லைன்ல இருக்காங்க கொஞ்சம் இப்படிக்கா வந்தா நல்லா இருக்கும். தூக்கி அடிக்கப்பட்ட பந்து இது. சிறந்த ஃபீல்டிங் ஸ்ரீஹரி. ஒரு ரன் மட்டும். இன்னும் 5 பந்துகளிலே 11 ஓட்டங்கள் எடுக்க வேண்டிய நிலை இங்கிலாந்துக்கு. அபிஷேக் சர்மா மாதிரி அடிப்பாருங்க இவர் அடிச்சாருன்னா. இன்னும் 5 balls 11 runs. டைட்டா போயிட்டு இருக்குங்க. கோபால் என்ற நடுவர் அறிவித்தார். எதனால நோபால் ஒரு நல்ல கன்ஃபியூஸ்ல இருக்காங்க. ஓகே, பிளேஸ் சேஞ்சிங். ஓகே, நாட் அவுட், நாட். இது ஒரு நல்ல டாட் நினைச்சேன். பார்த்து முருகா. நோ. அவரால் என்ன முடியுமோ அதை பண்ணிட்டார் முருகா. திபா பார்க்கலாம். இவரு எவ்வளோ ஷாட் அடிச்சிருக்காரு இந்த கிரவுண்ட்ல. டே நைட் பிராக்டிஸ்னு ஃபுல்லா ஹிட் மட்டும் தான் ட்ரை பண்ணிருக்காரு. அதை இப்போ அவரு எக்ஸிக்யூட் பண்றாரா பார்க்கலாம். யோகா நல்ல ஒரு ஹிட்டர் பார்க்கலாங்க. அடிச்சா 6. என்னங்க அது? நல்ல லைன் லென்த். இதெல்லாம் பாத்துங்க, யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்கீங்க பாருங்க. நல்ல ஒரு லைன் அப். எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர்ஸ்னா இதான் சொல்லணும். மேட்ச் திரும்பிச்சுங்க. டேவிட் பிடிச்சிருக்காருங்க இந்த கேட்ச. ஃபோர்ஸ் கொடுத்திருக்காருங்க அவரு. ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ்ங்க அவரு. ஓகே, நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் திவா அவரோட கடமையை முடிச்சிட்டு வராரு. சோகர் பண்டாரி அந்த கொச்சன் கேமரா. அடிச்சாரு வந்துட்டாருங்க பாஷா. 2 பாலுக்கு அவரோட கணக்கு படி பார்த்தீங்கன்னா பாஷாக்கு 2 ஹிட்.
இன்னும் 3 பந்துகளிலே 10 ஓட்டங்கள் எடுக்க வேண்டிய நிலை இங்கிலாந்துக்கு. 3 balls 10 runs. பந்து வீச்சாளர் அர்வி, மாட்டையாளர் பாஷா. என்ன நடக்கும்? இன்னும் 3 பந்துகளிலே 10 ஓட்டங்கள் எடுக்க வேண்டிய நிலை இங்கிலாந்துக்கு. சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து வீச்சு அது. இதற்கிடையில் ஒரு ரன் அவுட். என்னங்க மேட்ச் வந்திருக்காங்க. 2 பந்துகள்ல 10. 2 balls 10 runs. மேட்ச் ரொம்ப க்ளோஸா எடுத்துட்டு வந்திருக்காங்க. 2 பாலுக்கு 10 ரன். கிருஷ்ணா இருக்காரு. நெதர்லாண்டா இங்க சிறந்த ஒரு பந்து வீச்சு. பிடிச்சிட்டாங்க மேட்ச. மேட்ச் ஒரு பால்ல 10. இந்த பால் கரெக்டா போடணும். என்ன வேணா நடக்கக்கூடாது. ஒரு பால்ல 10. திஸ் கேம் எப்போ வேணா என்ன வேணா நடக்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். தூக்கி வெற்றி பெற்று விட்டார்கள் அயர்லாந்து. அவங்களோட விக்டரியை லேண்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் நெதர்லாந்து.